இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழக நீதிமன்ற துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீதிமன்ற துறையிலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது லீகல் எய்ட் டிஃபென்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சிஸ்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்ட்டு, எவ்வளோ போஸ்ட் இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்சிவ் கவுன்சில்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்சிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்சிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கான ஜாப் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸோட பியூனுக்கு வந்து 3 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரின்றது வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா 20/6/2025 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/7/2025 அன்றைக்கோட பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேலரி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சீஃப் லீகல் எய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 70,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 50,000 வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 30,000 சேலரி வந்து பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 12,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சீஃப் லீகல் எய்டு வந்து டிஃபென்சிவ் கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாவை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 years நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 years வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 years நீங்கள் வந்து கிரிமினல் லாயராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சால் போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணால் போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுங்கிறது வந்து அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்காங்க. யாருக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி பார்க்கலாம். இது வந்து எஸ்இஓ ஜாப்பு. இது வந்து வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1500 20,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதனோட லிங்க் வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 14/7/2025 அன்றைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ன்றது வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து 7 டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஜாப்புக்கு வந்து இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.